ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீயூஸ்டு எப்போ போட்டாலும் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகலாம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு போட்டுறேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 வருஷமாக மானிட்டைசேஷன் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்து. என்ன ஆச்சு, சேனலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னால் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க ஷார்ட்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு அப்போ போடும்போது என்ன ஆகுன்னா, ஆஃப் ஆன் சுவிட்சு அதில் இருந்தது. அதில் ஆஃப் பண்ணி நிறைய போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட அதிலே பார்த்திங்கன்னா 800-900 வீடியோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா ஷார்ட்ஸும் ஆன் பண்ணினாங்க. ஆன் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, நான் எல்லா ஷார்ட்ஸ் வீடியோக்கையும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ ரீயூஸ்டு நல்லா ஏர்ன் பண்ணிச்சு. அதில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியே 1 லட்சம் 2 லட்சம் அடிக்கடி வைரலாக போகுது. அதனால் ஏகப்பட்ட பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 10-15 நாளைக்கு முன்னால் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கு எல்லோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஒரே ஒரு ஷார்ட்ஸ்னால இப்போ பார்த்திங்கன்னா அந்த மானிட்டைசேஷன் நேற்று இமெயில் வந்தது. மானிட்டைசேஷன் உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டோம். நீங்கள் வீடியோ ஒழுங்காக போட்டுக்கோம். நான் பார்த்திங்கன்னா வீடியோ சீரியலோட இதை போட்டு இது போடாமல் சீரியல் இது போட்டிருந்தேன். அதனால் அதுவும் ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு, சீரியலுங்கும் போது அது நம்மளோட சொந்தம் கிடையாது, அடுத்தவங்க தான். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படி சொந்த வீடியோ நம்ம போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு வேளை கிடச்சிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் நேற்று நைட்டே டென்ஷனில் இதில் பார்த்தீங்கன்னா சீரியலில் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது ஒரு இதாகிடுச்சு சொல்லி இன்றைக்கி இப்போ தான் மதியம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதில் இந்த மாதம் வர வேண்டிய பைசா வருதா என்னன்னு தெரில. இதன் மூலமாக நல்லபடியாக போய்கிட்டு இருந்து அந்த ஷார்ட்ஸை இப்போ நான் அடுத்த தடவை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இனிமேல் ஏப்ரல் 21 3 மாதம் கழித்து தான் கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஷார்ட்ஸை நான் அந்த ஷார்ட்ஸை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 ஷார்ட்ஸ் பார்த்தா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ ட்ரிங்கிங் மில்க் அப்படியே டெய்லி பார்த்தோன்னா 30 திடீர்னு வைரலாக 30 லட்சம் 40 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $50 கூட எனக்கு வந்திருக்கு. மாதம் 30,000 40,000 கூட வந்திருக்கு. இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ 10 நாளைக்கு முன்னால் இதன் மூலமாக பார்த்தா நிறைய சப்ஸ்கிரைப் கிடச்சாங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ஷார்ட்ஸை எத்தனை பேர் பார்க்குறாங்க, 31.8 மில்லியன் பார்த்துருக்காங்க. இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எனக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு சொல்லலாம். இதன் மூலமாக ஏகப்பட்ட பணம் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால தான் பிரச்சனையே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக பச்சை கொடுத்துருந்தாங்க. ஒரு 10-15 நாள் முன்னால் மஞ்சள் கொடுத்துருந்தாங்க. மஞ்சள் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் வரையும் 1.5 லட்சம் வரையும் போச்சு. 1.5 லட்சத்துக்கு ஒரு நாளைக்கு $5 கிட்ட வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் $4 தான் வந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு தெரில, சாயந்தரம் கேன்சல் ஆகிடுச்சு. ரீயூஸ்டு அப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் வீடியோ போட்டேன். அதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி 3 மாதம் போயிட்டான். இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ இப்படியே நான் கொடுத்தேன்னா எனக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ ரீயூஸ்டு 800 இது இருக்குது. இதையும் நான் டெலிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 50,000 பேர் வராங்க. இப்போ இந்த ஷார்ட்ஸு எல்லா ஷார்ட்ஸையும் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸ் கவலையே கிடையாது. இதில் 2 லட்சம் கிட்ட எனக்கு இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இப்போ 3 மாதம் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 3 மாதம் கழித்து நான் பண்ண வேண்டியது, உங்களுக்கு 800-900 வீடியோ ரீயூஸில் அது ஃபுல்லாகவே டெலிட் பண்ணணும். அது ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோவையும் டெலிட் பண்ணி தான் ஆகணும். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா எனக்கு 1 லட்சம் இப்போ 1.46 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் வியூஸ் வருமா அப்படின்னு தெரியாது. முதல்ல 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே அது தப்பை என்றைக்குமே அது செய்யாதீங்க. அவங்க சப்மிட் பண்ண சொன்னால் வீடியோ மெதுவாக பார்த்தா தான் போடுங்க. ரீயூஸ்டு என்றைக்கு போட்டாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெலிட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். நான் அப்போ பார்த்தீங்கன்னா டெலிட்டே பண்ணாமல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் நான் போட்டேன். அப்போ உள்ள ரூல்ஸ் யூடியூப்பில் மாற்றிக்கிட்டே இருக்கேன். அப்போ ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா டெய்லியே 4 போடுவேன். ஏன்னா அப்போ ஆஃப் ஆன் இருந்தது, அதனால் பிரச்சனை கிடையாது. அதனால் ஷார்ட்ஸில் போய் ஆஃப் பண்ணிட்டு போட்டிருந்தேன். திடீர்னு தான் எல்லா ஷார்ட்ஸையும் ஆன் பண்ணினாங்க. அப்போ தான் பிரச்சனை வந்தது. நான் அதனால் ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் ஒரு நாளைக்கு 3 நாள் போடுவேன்.
அப்படி தான் எனக்கு 1000 கிட்ட வந்து சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு இப்போ 800 இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும், எல்லாத்தையும் அழிக்கணும். முக்கியமாக இந்த ஷார்ட்ஸை அழிச்சே ஆகணும். ஏன்னா இது பார்த்து ஒரு நாளைக்கு 50,000 பேர் வராங்க. இதுக்கப்புறம் வந்து சேனல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இதே வந்து கொடுத்தா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லா ஷார்ட்ஸையும் கம்ப்ளீட்டாக நான் அழிச்சிட்டு தான் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னும் இது மூலமாக வந்து நல்லா வந்து பைசா கிடச்சிது. இப்போ தான் புதுசாக ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கியிருக்கேன். 1 மாதம் கூட இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட்டவே இல்லை. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சா அப்படின்னோடனே எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. எனக்கு வேறு வழியே தெரியல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் கழித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து இது கூட பணம் வருமா அப்படின்னு தெரியல. இந்த ஷார்ட்ஸ்னால தான் வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பணம் வருமோ தெரியல. நீங்கள் இன்னும் கவனமாக அந்த மானிட்டைசேஷனால ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2வது சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து இதே வீடியோவை 2வது சேனல்லையும் வந்து போட்டதால் அதை 1 வருஷம் முன்னாடியே வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டேன். ஆனால் அதில் வாட்சிங் ஹவர்ஸ் இல்லை, வெறும் 1000 தான் இருக்குது. இன்னும் 3000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டால் தான் அதில் வந்து நான் வந்து மானிட்டைசேஷன் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே ஒரு 2 சேனல்